நம்மளுக்குலாம் வந்து இனாட்டா, ஈனோ, சாக்குரா இவங்கள பத்தி நல்லாவே தெரியும். ஆனா இசுமி உச்சிஹா அப்படின்ற ஒரு அழகான பொண்ண பத்தி உங்களுக்கு தெரியுமா? இட்டாச்சி பின்னாடி நிறைய பொண்ணுங்க சுத்துனாங்க. ஆனா இட்டாச்சிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணுனா அதுதான் இசுமி உச்சிஹா. இந்த வீடியோல நம்ம இசுமி உச்சிஹாவை பத்தி தான் பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. だってイタチくん車輪ガンでも出しそうな勢いだったんだもんはあおかしかった。 இசுமியோட ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ஒரு உச்சிஹா, ஆனால் அவங்க அப்பா வந்து உச்சிஹா கிடையாது. இந்த ஒரு ரீசனுக்காகவே வந்து இசுமியோட ஃபேமிலி வந்து உச்சிஹா கிளான்லேருந்து ரொம்பவே தள்ளி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு மாஸ்க் போட்ட பையன் வந்து நைன் டீல்ஸ் சிஞ்சுரிக்கியோட சீலை உடைச்சு அந்த நைன் டீல்ஸை ரிலீஸ் பண்ணிடுறான். இந்த கலவரத்தில் இசுமியோட அப்பா அவளை காப்பாற்றுறதுக்காக இறந்துடுறாரு. தன்னால் அவங்க அப்பா இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு மன கஷ்டத்தில் டக்குன்னு அவனுக்கு ஷரிங்கன் அமைக்கணும் ஆயிடுது. இந்த நைன் டீல் சம்பவத்துக்கு அப்புறம் இசுமியும் அவளோட அம்மாவும் திரும்பி உச்சிஹா டவுனுக்கே போயிடுறாங்க. டவுனுக்கு போய் கொஞ்சம் வருஷம் கழிச்சு இசுமி வந்து கொனஹாவோட அகாடமியில் ஜாயின் பண்ணுறா. அங்கே வந்து அவளோட பக்கத்து கிளாஸ் இருக்க இட்டாச்சியை பார்க்குறா. இசுமிக்கும் மற்ற பொண்ணுங்கள மாதிரி இட்டாச்சி ரொம்பவே பிடிச்சி போயிருது. எவ்வளோ ட்ரை பண்ணுறா இட்டாச்சி கிட்ட பேச. ஆனால் இட்டாச்சி யூஸ்வல் எல்லா பொண்ணுங்களும் இக்னோர் பண்ணுற மாதிரி இவ்வளோ இக்னோர் பண்ணிடுறான். இப்படி தான் ஒரு நாள் இட்டாச்சிக்கு இசுமியை பற்றி தெரிய வருது. அவளுக்கு ஆல்ரெடி ஷரிங்கான் அவைக்கன் ஆயிடுச்சுன்ட்டு. இதை கேட்ட இட்டாச்சி ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிட்டான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் வரைக்கும் இட்டாச்சிக்கு கூட ஷரிங்கான் அவைக்கன் ஆயிருக்காது. இதனால இசுமி மேலே இட்டாச்சிக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருது. அகாடமி சேர்ந்த கொஞ்ச நாள்லயே இட்டாச்சி வந்து எல்லா பசங்களுக்கு முன்னாடி இவன் கிராஜுவேட் ஆயிடுறான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் ஆல்ரெடி எல்லா ஸ்கில்ஸும் மாஸ்டர் பண்ணியிருப்பான். அதனால அவனை அஃபிஷியலாக ஒரு நிஞ்சா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஒரு நாள் இட்டாச்சி வீட்டுக்கு போகிற வழியில் இசுமியை பார்க்குறான். அப்போ ரெண்டு பேரும் ஒருத்தர் அவங்களோட ட்ரைனிங்ஸ் எப்படி போகுது அப்படின்னு விசாரிச்சுக்கிறாங்க. இட்டாச்சி வந்து இசுமியோட ஷரிங்கான் ட்ரைனிங் எப்படி போகுதுன்னு கேட்குறான். அதே மாதிரி இசுமி வந்து இட்டாச்சியோட நிஞ்சா மிஷின்ஸ்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்குறா. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது நடுவில் இசுமி வந்து இட்டாச்சி கிட்ட அவன் அட்டன் பண்ணுற சீக்ரெட் மீட்டிங்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிடறான். உச்சிஹாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நிஞ்சா ஆனதுக்கப்புறம் உச்சிஹாவோட சீக்ரெட் மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ண முடியும். ஆனால் இதெல்லாம் பற்றி அவங்க வந்து வெளியில் பேசக்கூடாது. கொஞ்சம் மாசத்துலேயே பார்த்தீங்கன்னா இட்டாச்சி வந்து கெனின் நிஞ்சாலேருந்து சூனின் நிஞ்சாக்கு ப்ரொமோட் ஆகிறான். சூனின்ல நிறைய மிஷின்ஸ் முடிச்சு அவன் வந்து ஆன்புலியும் செலக்ட் ஆகிடுறான். இசுமியும் பார்த்தீங்கன்னா அவளும் வந்து அகாடமி முடிச்சு அவளும் ஒரு கெனின் நிஞ்சாவா ப்ரொமோட் ஆயிருப்பா. இந்த டைம்ல இட்டாச்சி வந்து அவனோட ஆன்பு மிஷின்ஸ்ல ரொம்பவே பிஸியா இருந்திருப்பான். அதனால இசுமியை வந்து மீட் பண்றதுக்கு ரொம்பவே டைம் இருந்திருக்காது அவனுக்கு. இப்படிதான் ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டு பேரும் ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்படி மீட் பண்ணிக்கும் போது ரெண்டு பேரும் ஒருத்தர் பத்தி விசாரிச்சுக்கிறாங்க. யூஸ்வலா அவங்க எப்பவுமே விசாரிச்சுக்கிற மாதிரியே. இசுமி வந்து இட்டாச்சியை கங்க்ராச்சுலேட் பண்றான் வந்து ஆன்புல சேர்ந்ததுக்காக. அதே மாதிரி இட்டாச்சி வந்து இசுமியோட மிஷின்ஸ்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்கறான். அதுக்கு இசுமி வந்து ரொம்பவே சிம்பிளான மிஷின்ஸ் தான் ஈஸியா முடிக்க முடியுது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது திரும்பவும் இசுமி வந்து உச்சிஹாஸோட சீக்ரெட் மீட்டிங்ஸை பற்றி பேச ஆரம்பிக்கிறா. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேராலையும் பேசிக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் அஃபிஷியலாக நிஞ்சாஸ் இல்லைங்களா. இந்த சீக்ரெட் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா உச்சிஹாஸோட டாப் 8 எல்லாருமே லீஃப் வில்லேஜ் எப்படியாவது டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுட்டு இருப்பாங்க. பட் இந்த பிளானை வந்து நிறைய உச்சிஹாஸ் வந்து ரெஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ரெண்டு பேர் தான் வந்து இட்டாச்சி அண்ட் இசுமி. ஒரு நாள் மீட்டிங்கில் உச்சிஹாஸ் எல்லாருமே ரொம்பவே ஒரு பெரிய பிளான் போட்டிருப்பாங்க. இதை கேட்ட இட்டாச்சி வந்து இதுக்கு எப்பவுமே ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பிளான் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுவான். இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் இட்டாச்சி வந்து அந்த சீக்ரெட் மீட்டிங்கில் கலந்துக்கிறதே நிறுத்திடுவான். லீஃப் வில்லேஜ் டேக் ஓவர் பண்ணுறதுக்காக உச்சிஹாஸ் எல்லாருமே ரொம்பவே ஒரு பெரிய பிளான் போட்டு கடைசியாக ஒரு மீட்டிங்கை வச்சிருப்பாங்க. இட்டாச்சி வந்து இது எப்படியாவது தடுக்கணும் அப்படின்றதுக்காகவே அந்த மீட்டிங்கில் போய் ஜாயின் பண்ணுறான். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மீட்டிங்கில் போய் ஜாயின் பண்ணுறான் இட்டாச்சி. அவங்களோட பிளான்ஸ் எல்லாமே கேட்டுட்டு இந்த மாதிரி நம்ம பண்ண வேணாம், இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக ஒரு வழி தேடுவோம், சமாதானமாக போயிடுவோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறான். பட் யாருமே வந்து இட்டாச்சியோட பேச்சை கேட்கல. ஸோ இதனால காண்டாயி இட்டாச்சி வந்து வெளியில் போயிடுறான். இட்டாச்சியை சமாதானப்படுத்துறதுக்காக இசுமி வந்து அவன் பின்னாடியே போறா. ஆனால் இட்டாச்சி வந்து என் பின்னாடி வராத, உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பிச்சிடறான். இதுக்கப்புறம் தான் இட்டாச்சியோட வேட்டையே ஆரம்பிக்குது. இவனுங்களை சும்மா வெட்ட மொத்த வில்லேஜையும் அழிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மாஸ்க் போட்ட கோளார் பையன் கூட சேர்ந்து ஒரே நைட்ல மொத்த உச்சிஹாஸ் வீட்டுக்கும் பூந்து மொத்த பேரையும் வெட்டி சாச்சிடுறான். இட்டாச்சி வந்து யாரையுமே விட்டு வைக்கல. அவனோட அப்பா, அம்மா, அவனோட ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு ஏன் அவன் ரொம்பவே லவ் பண்ண ஈசுமியுமே சாவடிச்சிடறான். ஆனா நாவல்ல பாத்தீங்கன்னா இட்டாச்சி வந்து ஈசுமியை சாவடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கெஞ்சுட்சுல போட்டுருவான். அந்த கெஞ்சுட்சுல பாத்தீங்கன்னா இட்டாச்சியோட ஈசுமி வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியும் அவங்க ரெண்டு பேரும் குழந்தை பெற்றுக்கிற மாதிரியும் அப்படியே ஒரு 80 வருஷம் ரெண்டு பேரும் ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்து கடைசியில இட்டாச்சி கையில அவ செத்து போற மாதிரி கனவு காண்றா. இந்த கெஞ்சுட்சு முடிஞ்சு ஈசுமி கண்ணை திறக்கும் போது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் வாழணும்னு நினைச்சேன் அப்படின்னு இட்டாச்சி கிட்ட சொல்லிட்டு இட்டாச்சியோட கையிலே செத்து போயிடுறான். இந்த கெஞ்சுட்சு வந்து 2-3 செகண்ட் தான் இருந்திருக்கும். ஆனா இந்த 2-3 செகண்ட்ல இசுமி வந்து 80 வருஷம் உயிர் வாழ்ந்திருப்பா. இதை எங்கேயோ கேட்ட மாதிரி இல்ல. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஆனா இதுவே வந்து ஆனிமேல ரொம்பவே டிஃப்ரெண்டா காமிச்சிருப்பாங்க. இந்த உச்சிஹா மேசிக்கர் அப்போ ஈசுமி வந்து அந்த மாஸ்க் போட்டவங்க கூட சண்டை போடும்போது அந்த மாஸ்க் போட்டவன் தான் வந்து ஈசுமியை கொலை பண்ண மாதிரி அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுதாங்க இட்டாச்சியோட லவர் ஈசுமியோட கதை. இட்டாச்சி வந்து அவங்க அம்மா அப்பா கொலை பண்ணும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டானோ அதே அளவுக்கு தான் ஈசுமியை கொலை பண்ணும்போது அவனுக்கு இருந்துச்சு. உங்களுக்கு இதே மாதிரி வேற ஏதாவது ஆனிமே கேரக்டர்ஸோட பேக் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல போய் சொல்லுங்க. நான் அடுத்த வீடியோவா அதை போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.